நம்ம இன்னைக்கு வேலு நாச்சியாரை பத்தி பார்க்கிறோம். வேலு நாச்சியார்னா யாரு? வேலு நாச்சியார் பத்தி பார்க்கிறோம். அவங்கதான் நம்ம இந்தியாவுடைய தென்னிந்தியாவின் ஜான்சி ராணின்னு சொல்லுவோம். தென்னிந்தியாவின் வீரமங்கை அப்படின்னு சொல்லுவோம். முதலில் ஆங்கிலேயரை எதிர்த்த பெண் அரசு யாருன்னு கேட்டா இவங்க தான். அது வேலு நாச்சியார். இவங்க எப்ப பிறகுறாங்க? 1730 ஜனவரி 3ஆம் தேதி. 1700 அந்த கதை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். ஏதோ நம்ம கதை வழிகள் படிச்சாதான் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். இந்த வீரமங்கை வேலு நாச்சியார் அப்படின்னாவே அவங்க ஒரு வீரம் செறிந்த குடும்பம். இவங்க அப்பா யாருன்னு பார்த்தா ராமநாதபுரத்தை ஆண்ட. ராமநாதபுரம் அப்பல்ல எல்லாமே இந்தியா ஃபுல்லாமே ஒரு சிற்றரசுகளா இருக்கு. ஒவ்வொரு ஏரியாவும் ஒவ்வொரு சிற்றரசு பகுதியில் இருக்கும். ஒரு சில ஏரியா கொஞ்சம் பெரிய 3-4 பகுதிகளை கொண்டதாக இருக்கும். ஆங்கிலேயர்கள் வந்த பின்னாடிதான் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வருவோம் ஒரே நாடாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு சமஸ்தானமும் தனித்தனி சமஸ்தானமாக இருக்கும். அவ்வாறு இருக்கும்போது இவங்க அப்பா வேலு நாச்சியாருடைய அப்பா யாருன்னா ராமநாதபுரம் மன்னர். ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து சேதுபதி. அவங்க அப்பா பேர் என்ன? செல்லமுத்து சேதுபதி. எந்த நாட்டினுடைய அரசர் அப்படின்னா ராமநாதபுரத்தினுடைய அரசர். அவங்க அம்மா யாருன்னு கேட்டா தாய் முத்தாத்தா. நம்ம எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கணும், நம்ம கதையாவும் தெரிஞ்சுக்கணும். அந்த கதையா தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம மனசுல அப்படியே ஆழ்மனதில் நல்லா பதிக்கும். ஓகேவா? இவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான். யாருக்கு? செல்லமுத்து சேதுபதி. இவங்க அப்பா, இவங்க அம்மா முத்தாத்தா. இவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு பேர் தான் வேலு நாச்சியார். இந்த பொண்ணு பேர் என்னது? வேலு நாச்சியார். எப்ப பிறகுறாங்க? 1730 ஜனவரி 3ஆம் தேதி. ஓகேவா? இங்க ஒரே பொண்ணுங்கிறதுனால ஆண் வாரிசு இருந்தா என்னென்ன பண்ணுமோ அதே மாதிரி அனைத்து கலைகளையும் கற்றுக் கொடுக்கிறார் அவருடைய அப்பா. யாரு? செல்லமுத்து சேதுபதி. என்னென்ன அந்த கலைகள் அப்படின்னு பார்த்தா சிலம்பம், அதுல வளரி அப்படின்னு சொல்லி ஒரு விசேஷமான ஒரு போர்க்கலை. அந்த வளரி அப்படின்னாவே ஒரு கத்தி எடுத்து வீசினா அதுல அடிச்சுட்டு எதிரி போய் தாக்கிட்டு மறுபடியும் நம்ம கைக்கு வந்துடும். அது ஒரு விசேஷமான ஒரு போர்க்கலை. அந்த கலையில கற்று தேர்ந்தெடுப்பார்கள் இவங்க. அதுக்கடுத்து சிலம்பம், வாள்சண்டை, குதிரை ஏற்றம். அப்பயே குதிரை ஏற்றதெல்லாம் இவங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டாங்க. போன்ற கலைகளை இவங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு நம்ம லாங்குவேஜ் தமிழ். இன்னும் தமிழ்நாட்டில் போடுறாங்க இல்லையா, தாய்மொழி தமிழ். அது இல்லாம ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது இந்த மொழியெல்லாம் சரளமா பேசக்கூடிய எழுதக்கூடிய அந்த ஆற்றல் பெற்றவராக இருக்கிறார். இவங்களுக்கு 16 வயசுல திருமணம் பண்ணிடுறாங்க. எத்தனை வயசுல? 16. 16ல பிறந்ததப்ப 1730. எப்ப கல்யாணம் அப்படின்னு சொல்லி அப்படியே கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? 1746. எத்தனாவது வயசுல? 16வது வயசுல. யாருக்கு திருமணம் செய்து வைக்கிறார் அப்படின்னா சிவகங்கை நாட்டை ஆண்ட சிவகங்கை மன்னர். அவருடைய பேர் முத்து வடகநாதர். ராமநாதபுரத்தினுடைய செல்ல மகள், வீரமகள். யாருக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க அப்படின்னா சிவகங்கை ஆண்ட முத்து வடகநாதருக்கு திருமணம் செய்து வைக்கிறார். இதுதான்
போயிட்டு இருக்கு. இங்க கல்யாணம் பண்ணி வரும்போது அவர் ஒரு குடும்ப பாங்கான பெண்ணாக இல்லை. ஏன் அப்படி சொல்றேன்னா, குடும்பத்தை மட்டும் பார்த்துக்கிற பொண்ணா இல்லை. அவங்க அப்பா கிட்ட ஆண் வாரிசுக்கு பதிலாக பெண் வாரிசு பிறந்ததால் ஒரு ஆண் வாரிசுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய அனைத்து கலைகளையும் கற்று ஒரு ஆண் மகனுக்கு இருக்க வேண்டிய அனைத்து திறமைகளையும் பெற்றிருக்கிறார். இங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்த பின்னாடி இங்க மகளிர் பிரிவுக்கு இவர் தலைவராக இருக்கிறார். முத்து வடுகநாதருக்கு மிக பக்கபலமாக நாட்டிலும் குடும்பத்திலும் இவர் ரொம்ப திறமையாக இருக்கிறார். இவர் இருக்கும்போது இந்த சிவகங்கை செல்வம் அந்த நாடு மிக செல்வ செழிப்போடு இருக்கிறார். இதை பார்த்த உடனே ஆங்கிலேயருக்கு கண்ணு வருது. எப்படியாவது சிவகங்கையை நாம பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆற்காட்டு நவாபு இந்த சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்களுக்கெல்லாம் வரி வசூல் செய்யும் உரிமையை ஆற்காட்டு நவாபு பிரிட்டிஷ்காரர்கிட்ட இருந்து வாங்கியிருப்பார். ஆற்காட்டு நவாபு ஆங்கிலேயர்கிட்ட சொல்லி கார்னல் பான்சோர் அப்படிங்கிறவரை இவங்க வரி வசூலிக்க ஆங்கில தூதுவர்களை அனுப்புகிறார். இவர் ஆங்கில படை தளபதி. அப்படி வரி வசூலிக்க போகும்போது அவர் வரி கொடுக்க மறுக்கிறார். நான் எதுக்கு உங்களுக்கு வரி கொடுக்கணும்? எங்க காட்டுல எங்க ஏரியாவில் நாங்க விளைவிக்கிறோம். வீரபாண்டிய கட்டபொம்மன் பேசிய வசனம் மாதிரி இவர் சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. எங்களோடு வயலுக்கு வந்தாயா, நாட்டு நட்டாயா அப்படிங்கிற வசனம்லாம் வரும்ல, அது மாதிரி இவர் வரி கொடுக்க மறுக்கிறார். உடனே ஆற்காட்டு நவாபு இந்த கார்னல் பான்சோர் அப்படிங்கிற ஆங்கில தளபதியை ஆங்கிலேயர் சொல்லி பிடிச்சு அனுப்புறார். இவர் தந்திரமாக தான் வெல்ல முடியும், தந்திரமாக தான் இவருடன் வெல்ல முடியும். நாம சட்டம் போட்டு ஜெயிக்க முடியாது. இந்த முத்து வடுகநாதரை இந்த வேலுநாச்சியார் இருக்கிறவர்கள் நம்ம ஜெயிக்க முடியாது, நேரடியா சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு கபட நாடகம் ஆடுகிறார்கள். நயவஞ்சகமாக ஒரு திட்டம் தீர்க்கிறார்கள். இவர் எப்போ போனா இவர் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. இவருக்கு தினமும் காலையில அந்த சிவன் கோயிலுக்கு காளையார் கோயில் அப்படிங்கிற இடத்துல சிவன் கோயில் இருக்கும். அந்த கோயில்ல தினமும் இவரு தரிசனம் பண்ணுவாங்க. அந்த டைம் பார்த்து இவருக்கு ஆயுதம் இல்லாமல் வந்துருவாரு, படைத்தளபதிகள் இல்லாமல் வந்துருவாரு. அந்த டைம் பார்த்து இந்த கார்னல் பான்சோர் படையோடு இவர் அட்டாக் பண்ணி இவரையும் இவருடைய பெரிய சம்சாரமான இவருக்கு 2 மனைவிகள் கௌரி நாச்சியார் அப்படிங்கிறவங்களும் முத்து வடுகநாதரை இந்த காளையார் கோயில் சந்தையில சாவடிச்சிருவாங்க. அந்த இடம் காளையார் கோயில். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். முத்து வடுகநாதரை கொன்ற போர் எதுன்னு கேட்டா காளையார் கோயில். எப்படின்னா 1772. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். 1772. இதை கொண்ட முன்னாடி மருது சகோதரர்கள் இவங்க முத்து வடுகநாதருக்கு தளபதிகளாக இருக்கிறார்கள். அந்த மருது சகோதரர்கள் வேலுநாச்சியார்கிட்ட சொல்லி, நீங்க உங்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோம், அடுத்த அரசு நீங்க தான், நீங்க இப்ப தப்பிச்சு போயிருங்க, அவங்க நம்ம சண்டை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அந்த வேலுநாச்சியார்கிட்ட சொல்ல, அந்த வேலுநாச்சியார் தன்னுடைய குழந்தை, தனக்கு ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தை வெள்ளச்சி நாச்சியார். அந்த வெள்ளச்சி நாச்சியார் கூட அவங்க அந்த குழந்தையை எடுத்துட்டு ஒரு குதிரையில கட்டிக்கிட்டு ஜான்சி ராணி போன மாதிரி இவங்க அப்படியே போயிடுவாங்க. எங்க போறாங்க? திண்டுக்கல்ல கோபால நாயக்கர் இருப்பாரு. திண்டுக்கல்ல திருப்பாச்சி அப்படிங்கிற அந்த கோட்டைக்கு போயிடுவோம். அந்த கோபால நாயக்கர் இவர் அடைக்கலம் கொடுத்து வச்சிருப்பாரு. திண்டுக்கல்லை ஆண்ட
பேரு விருப்பாச்சி. இது கேட்பாங்க. விருப்பாச்சி போறாரு, இவர் வந்து அடைக்கலம் கொடுக்குறாரு. யாரு? கோபால நாயக்கர். ஓகேவா? அதுக்கடுத்து அங்க போய் எத்தனை வருஷம் இருக்காரு? 8 வருஷம். ஏன்னா நம்ம ஒன்றும் ஆயுதம் இல்லாம இருக்கோம். அவங்களை தாக்கணும் அப்படின்னா நமக்கு பலம் வேணும். அதுக்கோசரம் 8 ஆண்டுகள் கோபால நாயக்கருடைய தயவில் இருக்கிறார், அடைக்கலத்தில் இருக்கிறார். அவரு கோபால நாயக்கரும் இவருக்கு உதவி செய்வதாக உறுதியளித்து அவருடைய அடைக்கலத்தில் இருக்காங்க. அந்த 8 ஆண்டுகளாக சும்மா இருக்கல. மகளிர் பிரிவுன்னு சொல்லி ஒரு அணியை ஆரம்பிச்சு அவங்களுக்கு அந்த லேடிஸுக்கு எல்லாம் ஃபுல் ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்காங்க. அந்த மருது சகோதரர்கள் இவங்களுக்கு வந்து ஃபுல் ட்ரைனிங், சண்டை போடுறவங்களுக்கு ஃபுல்லா அந்த 8 வருஷமா இந்த மகளிர் அணி இவங்களுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்காங்க. அவங்கிறத ஒரு 5000 பேர் பக்கமா இருக்காங்க. எத்தனை பேரு? 5000 பேர் பக்கமா மகளிர் அணி போர் வீரர்கள் இருக்காங்க. அதுக்கு அடுத்து இவரு தாண்டவராயர், இவருடைய அமைச்சர் யாரு? முத்து வடுகநாதனுடைய அமைச்சர் வந்து தாண்டவராயர். அவர் மூலியமா கைத்தறிக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. வேலு நாச்சியாருக்கு 5000 காலப்படையும் 5000 குதிரைப்படையும் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி யாரு? தாண்டவராயர் வந்து வேலு நாச்சியாருக்கு இது மாதிரி ஆங்கிலேயருடைய மீட்பு படை வேணும் அப்படின்னு சொல்லி கைது எழுதி தபால் எழுதுவாங்க. அந்த தபாலுக்கு அவர் பதில் அனுப்பல. என்னடா நம்ம உதவி கேட்க போறோம், இவர் வந்து பதில் அனுப்பல அப்படின்னு சொல்லி நேரடியாக 3 படை வீரர்கள் கைது வைக்க போறாங்க. போன உடனே கைது என்ன சொல்றாரு? நீங்க என்னையா சோல்ஜர் வந்திருக்கிறீங்க, அரசியல் வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லும் போது 3 வீரர்களில் ஒருவர் வேலு நாச்சியார் தன்னுடைய வேஷத்தை கழிச்சிட்டு, ஆணுடைய வந்த வேஷத்தை கழிச்சிட்டு போய் முன்னாடி நிற்பாங்க. நிற்கும் போது அவங்களே அந்த கைதுகளையே மேற்கொள்ள போறாரு. உடனே தனக்கு கைதுகளை உருது மொழி பேசுவார். இவரும் உருது மொழியை பேசி 2 பேரும் அவருடைய பேசிக்கிறாங்க. பேசி எனக்கு ஆங்கிலேயரை இதற்க நீங்க தான் உதவி புரியணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் கேட்க, என்னுடைய இந்த பெண்ணுடைய வீரத்தை பாராட்டி அவர்களுக்கு 5000 குதிரைப்படையும் 5000 காலாட்படையும் என்னுடைய தளபதி சையத் அப்படிங்கிற அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி கைது உத்தரவாதம் கொடுத்தாங்க. அதற்கான நாள் வந்து எந்த நாள் தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்லி பிளான் போடுறாங்க. விஜயதசமி நாள். விஜயதசமி நாள் பார்க்குறாங்க. இப்படியும் 1780 வருஷம் விஜயதசமி நாள தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த விஜயதசமி நாளில் தான் பெண்கள் வந்து அரண்மனைக்குள்ள செல்ல முடியும். பெண்களை வந்து அன்னைக்கு செக் பண்ண மாட்டாங்க. அந்த டைம் பார்த்து நம்ம உள்ள போனா ஆங்கிலேயரை மீட்டு வரலாம் அப்படின்னு திட்டம் தீட்டினாங்க. அதே மாதிரி விஜயதசமி நாள் வந்தது. மகளிர் அணி குரூப்பு எல்லாம் லேடிஸ் எல்லாம் சாதாரண உடையை செலுத்துறார்கள். செல்லும் போது அந்த வாழெல்லாம் மாற்றி வச்சுட்டு போயிடறாங்க. போகும்போது உள்ள போய் அந்த விளக்கேற்ற போகும்போது குயிலி, இந்த குயிலி அப்படிங்கிறவங்க இவங்களுடைய பாத்திரத்துல முக்கியமானவங்க. ஏன் அப்படின்னா இவங்க தான் உடையாள். குயிலி, உடையாள், இவங்க 2 பேரும் முக்கியமானவங்க. உடையாள் அப்படிங்கிறது யாருன்னா, இவங்கள முத்து வடுகநாதரை பண்ண முன்னாடி இவங்க இந்த வேலு நாச்சியார் வந்து தப்பிச்சு போயிருப்பாங்க. எங்க திண்டுக்கலுக்கு தப்பிச்சு செல்லும் வழியில இந்த உடையாளை சந்தித்ததாக ஒரு வரலாறு. அவங்க எப்படி துரத்திட்டு போகும்போது அந்த அந்த காட்டு பகுதியில ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்த ஒரு பெண், அந்த பெண்ணிடம் தண்ணி வாங்கி குடிச்சுட்டு போனதாக ஒரு தகவல். நான் இது மாதிரி போவோம், என்ன துரத்திட்டு பின்னாடியே வராங்க. நான் கேட்டா இந்த வழியா போனதா
நம்மகிட்ட சொல்லிடாத அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்ட சொன்னதாகவும், அந்த பொண்ணு அவங்க பிரிட்டிஷார் மறுபடியும் வந்த உடனே இவன்ட்டு கேட்குறாங்க. கேட்ட உடனே இந்த உடையாள் அப்படிங்கிற அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லிடுது, வேலு நாச்சியார் போனது எனக்கு தெரியும், ஆனால் உங்ககிட்ட நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்ல, பிரிட்டிஷார் மிரட்டி கேட்கவும், நான் வந்து மிரட்டினாலும் சொல்ல மாட்டேன், என்ன சாவடிச்சாலும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு உறுதியாக சொன்ன பின்னாடி அதை அந்த அம்மாவை வந்து வெட்டி விடுறாங்க. அதை வெட்டுனதுனால அங்கே வெட்டுடையாள் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு கோயில் ஒன்று கட்டிருக்காங்க. எந்த இடத்துல வெட்டினாங்களோ அந்த இடத்துல கோயில் இருக்கு. இந்த அம்மா வந்து வேலு நாச்சியார், அந்த அம்மாவுடைய பேர்ல ஒரு மகளிர் படைப்பிரிவு உருவாக்கி இருக்காங்க. அந்த மகளிர் படைப்பிரிவுக்கு தான் வீதி தலைமை. அந்த உடையாள் அப்படிங்கிற அந்த அம்மா சார்பாக தான் போட்டிருந்த அந்த தாலியை அந்த அம்மாவுக்கு அந்த கல்லுக்கு அணிவிச்சதா வரலாறு இருக்கு. இன்னும் சிவகங்கையில அந்த வெட்டுடையாள் கோயில் சொல்லி ஒரு கோயில். ஓகே, அதே மாதிரி குயிலி அப்படின்னா இந்த விஜயதசமி நாளன்னைக்கு தேர்ந்தெடுத்தாங்க இல்லையா, அந்த விஜயதசமி நாள் என்று படைப்பிரிவு எல்லாம் ரெடியா இருக்கு. மகளிர் எல்லாம் உள்ள போயிடுறாங்க. போய் எல்லாம் விளக்கேற்றும் போது தன் மேல டக்குன்னு எண்ணெய் எடுத்து ஊத்திட்டு ஆயுத கிடங்களை எட்டி குதிச்சிடறாங்க. ஆயுத கிடங்களை எட்டி குதிச்ச பின்னாடி அந்த ஆயுதங்கள் அனைத்தும் வெடிக்க சுவர் பூரா முழுக்க நெருப்பட்டா என்ன பண்ணும், அது மாதிரி வெடிச்ச சிதறி வேலு நாச்சியார். ஏன்னா அவங்களுக்கு பிரிட்டிஷார் சண்டை போட ஆயுதங்களே இல்லை. ஆயுதங்கள் இல்லாதனால் வேலு நாச்சியார் அந்த படையில் ஈஸியாக வெல்ல வழிவகுத்தது. அதனால் குயிலி தன்னுடைய உயிரை மாய்த்து இந்த வேலு நாச்சியாருக்கு நாட்டை சிவகங்கையை பிடிக்க மிகவும் உறுதுணையாக இருந்தார் அப்படின்னு சொல்லி குயிலுடைய ஒரு முக்கிய பாத்திரம் இருக்கும். இதை குயிலி நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், உடையாள ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த பான்சோர் அப்படிங்கிறவரை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு அடுத்து போனோம்னா இந்த சிவகங்கையை மீட்டு விடுகிறார்கள். சிவகங்கை ஜெயிச்சிடுறாங்க. இந்த பான்சூர் அப்படிங்கிறவரை இந்த அம்மா சாவடிக்கிறதா, இவர் தான் இவருடைய புருஷனை சாவடிச்சுவீங்க. புருஷனை யாரு, முத்து வடுகிறாங்க இந்த அம்மா. ஆனா இவங்களை மன்னிச்சு விட்டுறாங்க. மறுபடியும் 1783 ஆங்கிலேயர்கள் மறுபடியும் சிவகங்கை மீது படையெடுக்கிறார்கள். ஒரு உடன்படிக்கை செஞ்சு அந்த இதில் இருந்து தப்பிச்சிடுறாங்க. 1790 வெள்ளச்சி நாச்சியார் இருந்து விடுகிறார் இவங்க பொண்ணு. அப்புறம் இவங்க 1796 வேலு நாச்சியார் இறந்து விடுகிறார், நோய்வாய்ப்பட்டு இறந்து விடுகிறார். இதுல நம்ம மறுபடியும் பார்க்கறது என்னன்னா, எல்லாமே எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் பார்க்கணும். எப்ப பிறந்தாங்க? 1730 ஜனவரி 3. யாரு இவங்க அப்பா அம்மா? ராமநாதபுரத்தை ஆண்ட செல்லமுத்து சேர்ந்தது. இவங்க அம்மான்னு கேட்டா முத்தாத்தா. இவங்களுக்கு என்னென்ன தெரியும்? வளரி, சிலம்பம், வளரி, வாழ்ச்சண்டை, குதிரை ஏற்றம், இந்த சண்டை இதெல்லாம் தெரியும். என்னென்ன லாங்குவேஜ் தெரியும்? தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது. ரைட்டு. எப்ப எத்தனை வயசுல கல்யாணம்? 16. எப்ப? 1746. யார கல்யாணம் பண்ணிட்டாங்க? முத்து வடுகநாதர், சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாதர். எந்த கோயில்ல இவங்க முத்து வடுகநாதரை பொண்ணாங்க? ஆலயர் கோயில். எப்ப? 1772. அந்த ஆங்கில தளபதி யார்? பான்சோர், கார்னர் பான்சோர். சரி, முத்து வடுகநாதருக்கு செத்தது யாருன்னா முத்து வடுகநாதரும் அவருடைய பெரிய சம்சாரம். இவர் யார்கிட்ட அடைக்கலம் போறாருன்னா திண்டுக்கல்லை ஆண்ட கோபால நாயக்கர். அங்க போய் எத்தனை வருஷம் இருந்தாங்க? 8 வருஷம். அதுக்கு மகளிர் அணிக்கு தலைவியாக குயிலி இருக்கிறார். யாருடைய பேர்ல மகளிர் அணி இருக்கோ? இந்த உடையாளனுடைய பெயர். உடையாள்னு கேட்டவ அவர் ஒரு மாடு மேய்க்கும் அல்லது ஆடு மேய்க்கும் ஒரு
பெண் உண்மையை சொல்லி தன்னுடைய அரசியை காட்டுக் கொடுக்க மறுத்ததால் அவங்க கொண்டுடுறாங்க. அதனால் வெற்றுடையாள் அப்படின்னு சொல்லி ஒரு கோயில் கட்டிருக்காங்க. இவங்க யாரு? இவங்க தான் குயிலி தான் அந்த மகளிர் அணியுடைய தலைவர். ஓகேவா? எந்த அமைச்சர் இருந்தாங்கன்னா தாண்டவராயர். யாருக்கு அமைச்சர்? முத்து வடுகநாதருக்கு அமைச்சர். யாருக்கிட்ட தூது போறாங்க? கைதலிக்கிட்ட தூது போறாங்க. ரைட். இவருடைய தளபதிகள் யாராருன்னு பார்த்தா சின்ன மருப்பு, பெரிய மருப்பு. இவர் 5000 குதிரைப்படை, 5000 காலாட்படை. இவருடைய யார அனுப்புறாரு அப்படின்னா சையத் அப்படிங்கிற தன்னுடைய தளபதி அனுப்புறாரு. எந்த நாடு தேர்ந்தெடுக்கிறாங்க? விஜயதசமி நாடு. எப்ப? 1780. இந்த குயிலி நெருப்பு ஊத்திக்கிட்டு ஆயுத கிடக்குல எட்டி குதிச்சிடுறாங்க. எட்டி குதிச்ச உடனே பூரா நெருப்பு பிடிச்சி எரிஞ்சிருது. பலரும் பல வாங்கலை எல்லாம் செதறி போயிருக்காங்க. சிவகங்கையை மீட்டு விடுகிறார். எப்ப? 1780. ஓகேவா? அதுக்கு அடுத்து மறுபடியும் சண்டைக்கு வராங்க. அது ஒரு உடன்படிக்கையில முடியுது. அது எப்பன்னா 1783. 1090 இவங்க ஒரு பொண்ணு வெள்ளச்சி நாச்சியார் இருந்து வருகிறார். இவங்க 1796. ஓகேவா? தேங்க்யூ.